சமந்தா இன்னைக்கு டைரக்டர் ராஜ் நிதிமுருவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ராஜ் நிதிமுருவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஸ்டோரியை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டைரக்டா சமந்தா அண்ட் ராஜ் நிதிமுருவை அட்டாக் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, டெஸ்பரேட் பீப்புள் டூ டெஸ்பரேட் திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க என்ன வேணா செய்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பல பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜ் நிதிமுரு அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஷாம்லி பாத்தீங்கன்னா 2022ல இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2023ல ஷாம்லி பாத்தீங்கன்னா ராஜ் நிதிமுருவை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த போட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷாம்லி போட்ட இந்த போஸ்ட்க்கு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க, மூவ் ஆன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் தாண்டி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சமந்தா தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேமிலி மேன் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ராஜ் நிதிமுரு தான் டைரக்டர், அது சமந்தா தான் ஹீரோயினா நடிச்சாங்க ஃபேமிலி மேன் பார்ட் 2க்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ சமந்தா தான் காரணம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு, அதாவது ராஜ் நிதிமுரு அண்ட் ஷாம்லி பிரிஞ்சதுக்கு சமந்தா தான் காரணம் அப்படின்னு சில பேர் சோஷியல் மீடியால இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சமந்தாக்கு டிவோர்ஸ் ஆகும்போது நாக சைத்தன்யா மேலதான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஷோபிதா தான் காரணம், இதுக்கு ஷோபிதா தான் சமந்தா நாக சைத்தன்யா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஷோபிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் இப்போ சமந்தாக்கு நடக்குது. ஸோ சில பேர் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இப்போ ஷோபிதா நாக சைத்தன்யா அவங்க அவங்க லைஃப்பை ஹாப்பியா லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமந்தா இப்போ அவங்களோட நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெட்டிங்க்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படி கான்பர்ஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.